புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜியை நேரில் ஆஜர்படுத்த நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், இது குறித்தான மேலும் விவரங்கள். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜூன் 14ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட நிலையில் ஆகஸ்ட் 12ஆம் தேதி அவருக்கு எதிராக 3000 பக்கங்கள் அடங்கிய குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அடுத்ததாக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட வேண்டும். அந்த குற்றச்சாட்டுகள் பதிவானது வரும் 22ஆம் தேதி நடத்தப்படும் என சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அன்றைய தினம் எந்தெந்த பிரிவுகளின் கீழ் இவர் மீது வழக்கு ஏற்கனவே தொடரப்பட்டிருக்கும், இதில் எந்தெந்த பிரிவுகளின் கீழ் விசாரணைக்கு நடத்தப்பட வேண்டும் என்பதெல்லாம் குறித்து அன்றைய தினம் முடிவு செய்யப்பட்டு அந்த குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும். குற்றச்சாட்டுகள் பதிவிற்காக அமைச்சர் செந்தில் பாலாஜியை நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். குற்றப்பத்திரிகை தாக்கல், குற்றச்சாட்டுகள் பதிவு, தண்டனை அறிவிக்கப்படுவது மற்றும் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் பொழுது குற்றம் சாட்டப்பட்ட நபர் நீதிமன்றத்தில் இருக்க வேண்டும் என்பது சட்ட நடைமுறை. அந்த நடைமுறையின்படிதான் இந்த குற்றச்சாட்டுகள் பதிவின் பொழுது அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.